சட்டம் ஒரு எழுத்துறை, வார் ஃபார் லவ். ஓகே, நான் இந்த படம் தான் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அப்பா சட்டம் ஒரு எழுத்துறைன்னு ஒரு படம் எடுத்தார். அப்போவே அது 5 லாங்குவேஜஸில் சூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழில் விஜயகாந்த் சார் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கும் சரி விஜயகாந்த் சாருக்கும் சரி அது மிகப்பெரிய ஒரு பிரேக்காக இருந்துச்சு அந்த டைம். ஸோ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், அது எனி டைம் அந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஆஃப்டர் 30 இயர்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி ஸ்னேகா என்னோட நியூஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த டைம். ஸோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் அப்பாவோட கைடன்ஸில் ஸ்னேகா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்னேகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹோல் டீம், முக்கியமாக தமன், பிந்து மாதவி, பிரியா அண்ட் விஜய் ஆண்டனி அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்னேகா வந்து டைரக்ஷனில் அவள் கற்றுக்கிற எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலாக அவள் பயங்கர ஷார்ப்பு, ஸ்டடீஸில் எல்லாம் படிச்சுட்டு அவங்க மிஸ்டர் பிரிட்டோ அவங்க அப்பாவோட லைனுக்கு தான் போவான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்லாமல் திடீர்னு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அக்காவுக்கும், என்னோட அக்கா விமலாவுக்கும் அவங்களுக்கும் அவங்க தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி சார், விஜயகாந்த் சார் 4 பேருமே ஸ்னேகாவை ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்தேன். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக எங்கள் அப்பா வந்து ஸ்னேகாவை கூட்டிகிட்டு வந்து டைரக்டர் அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த சேரில் வந்து உட்கார வச்சாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ டைரக்டர்